மக்களே, நான் வந்து ஒரு வீடியோ காட்ட போறேன். அதை பார்த்து நானே ஹாப்பியா இருக்கேன். வீணான பிரச்சனைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு, கடக ராசிக்காரங்களுக்கு உண்டு, துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு, மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு, கும்ப ராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த ராசிக்காரங்க எல்லாமே தப்பா நினைச்சுக்காதீங்க. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க, கணவன் இன்னொரு ஆணுடைய தொடர்பு இருக்கும், மனைவிக்கு இன்னொரு பெண்ணுடைய தொடர்பு இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு 70% இதெல்லாம் ஒத்து தான் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க தான் வெற்றி அடைவீங்க. இப்ப இந்த கார்த்திக் கிருஷ்ணாவும் இவங்க 2 பேருமே வந்து நீங்க சொன்ன ராசிக்காரர் அந்த ராசி சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஆமா, கார்த்திக்னா மிதுன ராசிக்காரன், கிருஷ்ணா சொன்னாலும் மிதுன ராசிக்காரன். 30 வயசுக்கு மேல இவனுக்கு தொடர்பு ஆண் தொடர்பு தான் வரும். என்ன ஒரு கூத்துனா, அவர் சாமி கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வந்து அவங்க வந்து அந்த ராசி தான். ஆனால் என் ராசி தான் தப்பாக சொல்லிட்டாரு. ஏன்னா என் பேர் கிருஷ்ணா கிடையாது, ஒரிஜினல் நேமு. நம்ம இதை எங்கள் தாத்தாவோட நேம் இந்த சோசியல் மீடியாக்காக கிருஷ்ணான்னு வச்சது. ஸோ அது எங்கள் தாத்தாவோட நேம். என்னோட ஒரிஜினல் நேம் வந்து உலகநாதன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் வந்து உமாபதி தான். என்னோட ராசி வந்து ரிஷப ராசி. ஜோசிகார் ஒரு வகையில் உண்மையாக தான் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். அந்த ஜோசியர் எதுக்கு இது மாதிரி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அந்த ஆங்கரும் கரெக்டாக எங்கள் பேரை வந்து சொல்லி இதனால தான் அப்படின்னு ஐநா சபையில் வந்து எங்களை பற்றி பேசியிருக்காங்கன்னா பெருமைப்படுறதா இல்லை வந்து வருத்தப்படுறதான்னு தெரியல. இருந்தாலும் ஓகே, பேசியிருக்காங்க. ஓகடா அவங்க வேலையை பார்த்துட்டு. நான் மோஸ்ட்லி இந்த ஜாதகம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ப மாட்டேன். சாமின்றதே நம்ம கோயிலில் போய் பார்க்கறது தான். ஸோ அது மனசு ஒரு பாசிட்டிவ் வைப்புக்கு தான் கோயிலுக்கு போகிறது. இவங்க மனுஷங்கள்லாம் வந்து நான் தான் கடவுள்னு சொல்கிற அந்த மனுஷனை மோஸ்ட்லி நம்பக்கூடாது. நான் நம்ப மாட்டேன். இந்த ஆளையும் நான் நம்பவும் மாட்டேன். நீங்களும் நம்பாதீங்க.